இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். எனவே அவர்கிட்ட நாங்கள் இன்றைய நாளில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். பொதுவாக மத்திய வங்கியினுடைய நிதி விழிப்புணர்வு வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த நிதியியல் சார்ந்த விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில், குறிப்பாக பாமர மக்கள் மத்தியில் அல்லது நிறைய மக்கள் மத்தியில் அது சார்ந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் என்றதுக்காக இந்த விழிப்புணர்வு மாதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதிலே பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. நிதியியல் சார்ந்த விஷயங்கள், அதில் உள்ளடக்கப்படுகின்ற அம்சங்கள், அதில் இருக்கிற சவால்கள், அதை எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்றது, நிதியியல் சார்ந்த விஷயங்களை நாங்கள் கையாளுகின்ற போது எங்களுக்குள்ள இருக்கின்ற அறிவார்ந்த விஷயங்களை எப்படி நாங்கள் மேம்படுத்திக் கொள்றது, இனி எதிர்காலத்தில் சில விஷயங்களை நாங்கள் பண்ணுகிற நேரத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நிதியியல் சார்ந்த விழிப்புணர்வு மேற்கொள்ளப்படுகிறது. எனவே துறை சார்ந்த ஒருவரை இன்றைய நாளில் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவர்கிட்ட இந்த நிதியியல் சார்ந்த விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள போறோம். அவங்க யார் அப்படின்னு சொன்னா பாலகிருஷ்ணன் சிவதீபன், மூத்த உதவி பணிப்பாளர், வங்கி மேற்பார்வையாளர், திணைக்களம், இலங்கை மத்திய வங்கி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். சரி, ஓகே. இலங்கை மத்திய வங்கியினுடைய நிதியியல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு மாத கால பகுதி என்றது இந்த நிதியியல் சார்ந்த விஷயங்கள், அதில் உள்ளடக்கப்படுகின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே மேற்கொள்ளப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக ஆரம்பத்தில் நான் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இலங்கை மத்திய வங்கி இந்த நிதியியல் விழிப்புணர்வு மாதம் என்றதை ஏன் ஆரம்பிச்சது, அதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன? உங்களுக்கும் நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு தடவை வணக்கம். இலங்கை மத்திய வங்கி அறிவு மிக்கதோர் இலங்கையை உருவாக்குதல் என்ற அந்த வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக அல்லது அதற்கு ஒரு அணி சேர்க்கின்ற முகமாகத்தான் இந்த நிதியியல் மாதத்தினை நிதி அறிவு மாதத்தினை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த நிதி அறிவு மாதம் என்பது இளையோர், முதியோர் அல்லது வேலை செய்கின்றவர்கள், வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் என்று இலங்கையினுடைய அனைத்து தரப்பினரையும் இலக்காக கொண்டு அவர்களுடைய நிதி அறிவினை மேம்படுத்தும் முகமாக இந்த மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு மாதத்திலே செய்யக்கூடிய விடயம் அல்ல, இது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயம், சிறு வயது முதலே இருந்தே படித்து கொண்டு வர வேண்டிய விடயம். ஆனால் அதிலே ஒரு விழிப்பை உருவாக்குவதற்காக இந்த மாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் முழுமையாக இலங்கையினுடைய அனைத்து பாகங்களிலும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியதாக பல நேரடியான நிகழ்வுகள், ஊடகம் வாயிலான நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படும். இது ஒரு மக்கள் மட்டத்திலே நிதி அறிவு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை, ஒரு 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 திரட்சியான ஒரு ஆரம்ப புள்ளியை உருவாக்குவதாக அமையும். அந்த விதத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய நிதியியல் நடத்தையை ஆராய்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நிதியியல் தீர்மானங்களை எடுப்பதற்குரிய அறிவையும் தகவலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தங்களுடைய நிதியை தாங்கள் வினைத்திறனாக, பயனுறுதி மிக்கதாக முகாமை செய்ய வேண்டும். இந்த 3 இலக்கையும் முன்னிறுத்தியதாகத்தான் நிதி அறிவு இருக்கும். ஆகவே இவற்றினை தூண்டுவதற்காக அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடமும் ஏற்படுத்துவதற்காக மத்திய வங்கி இந்த நிதி அறிவு அல்லது நிதி விழிப்புணர்வு மாதத்தினை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த மாதத்தினை அல்லது இந்த நிதி விழிப்புணர்வினை ஏன் மத்திய வங்கி செய்ய வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இதனோடு தொடர்ந்ததாக இருக்கலாம். நிதியியல் முறைமைக்கு மத்திய வங்கி பொறுப்பானதாக இருக்கிறது. அந்த நிதியியல் முறைமையின் முக்கியமான தரப்பினராக நிதியியல் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள். அந்த வாடிக்கையாளர் என்று சொல்லுகின்றது இலங்கையினுடைய பொதுமக்கள். அந்த பொதுமக்கள் நிதி முறைமையை, நிதியியல் அறிவை பெற்றிருந்தால், அது சம்பந்தமான அறிவை பெற்றிருந்தால் தான் நிதி முறைமை முழுமையாக இயங்கும், அது பயனுறுதி மிக்கதாக இருக்கும். ஆகவே தான் மத்திய வங்கி இந்த இடத்திலே தலையிட்டு இப்படியான நிகழ்வுகளை நடாத்துகின்றது. இளையோர்கள், பெரியவர்கள் எல்லாருக்குமே இந்த நிதி சார்ந்த விஷயத்துல ஒரு அறிவும் அது சார்ந்த விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். எனவே இந்த நிதியியல் சார்ந்த விஷயங்கள் ஏன் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது? நிதியியல் ஏன் முக்கியம் என்பது நாங்கள் வரலாற்று ரீதியாக நிதியியலை பார்க்க வேண்டும்.
உண்மையில் ஒவ்வொரு மனிதருக்குமே பொருட்களும் சேவைகளும் தேவை அவர்களுடைய வாழ்வை கொண்டு நடத்துவது. இதனை நாங்கள் இன்னொரு விதமாக சொன்னால் செல்வம் தேவை. இங்கு நாங்கள் நிதி என்று சொல்வது பணத்தினை மாத்திரம் அல்ல, அல்லது பணம் சார்ந்த பண கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களை மாத்திரம் கருதவில்லை. இது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பெரிய அளவிலான ஒரு துறையை கருதுகிறது, அதாவது செல்வம். நீங்கள் ஆரம்ப வரலாற்று பூர்வமான பின்னணியை நீங்கள் நோக்கினீர்கள் என்று சொன்னால், ஆரம்பத்தில் மனிதன் பண்டமாற்று பொருளாதாரத்தை கையாண்டிருந்தான். பொருளை கொடுத்து பொருளை பெறுவது. அதிலே பல்வேறு சிக்கல்கள் இருந்தன. அந்த சிக்கல்களை தீர்க்கும் முகமாகத்தான் பணப்பரிமாற்றம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அது தானாக முனைந்து உருவானது. அந்த பணப்பரிமாற்றத்திலே பணம் என்ற ஒன்று உருவான பின்னர் தான் நிதி என்ற ஒரு பெரும் சொல்லு உருவாகிறது. பணம் என்றது காசு மட்டுமன்ற அளவிலே நாங்கள் குறித்து கொள்ளலாம். அந்த காசினை தொடர்பாக பல்வேறு நிதி பரிமாற்றங்கள் உருவாகின்ற பொழுதுதான் அந்த நிதியியல் துறை உருவாகிறது. ஆகவே இந்த நிதி அறிவு பண்டமாற்று பொருளாதாரத்திலிருந்து பணப்பொருளாதாரம் வந்த பின்னர் பணப்பொருளாதாரத்திலிருந்து இப்பொழுது இலத்திரனியல் பணம் என்ற ஒரு பணம் உருவாகி இருக்கிறது. நீங்கள் கணனிக்கூடாக, இணையதளத்துக்கூடாக, தொலைபேசி கூடாக பல்வேறு பணப்பரிமாற்றங்களை செய்கிறீர்கள். அங்கே அந்த காசு பணம், பௌதிக பணம் பயன்படுத்தப்படுவதில்லை. அது இலத்திரனியல் பணமாக பயன்படுது. இது 3வது தலைமுறை பணமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த துறையினை சார்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் அந்த துறையின் மூலம் செல்வத்தை திரட்டி கொள்ளுகிறீர்கள். அந்த செல்வத்தினை ஒழுங்குமுறையாக ஈட்டுவதற்கும் அதனை ஒழுங்குமுறையாக செலவழிப்பதற்கும் அதனை ஒழுங்குமுறையாக பெருக்கிக் கொள்வதற்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு நிதி அறிவு தேவை. அந்த விதத்தில் தான் இந்த நிதி அறிவு என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நிதி சார்ந்த விஷயங்கள்ல எப்போதுமே ஒரு முறைமை கடைபிடிக்கப்படும். வெறுமனே இப்போ சாதாரண ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு பர்டிகுலராக சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் ஒரு கட்டமைப்பு காணப்படும். எனவே அதனுடைய அடிப்படையில் நிதி சார்ந்த விஷயங்கள் அதை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது, அல்லது தனிப்பட்ட ரீதியில் அதை நாங்கள் பிரயோகிக்கின்ற போது, அல்லது ஒரு நாடு சார்ந்த விஷயங்கள்ல நாங்கள் பிரயோகிக்கின்ற போது ஒரு கட்டமைப்புல இயங்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. ஒரு நாடு கூட ஒரு நிதியியல் சார்ந்த விஷயத்தை கையாளுகின்ற போது அதுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு. எனவே நான் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிதியியல் முறைமையில இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் அல்லது முறைமை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொன்னா என்ன? இது ஒரு பெரிய கேள்வி. அதனை நாங்கள் ஆழமாக பார்க்கலாம். உண்மையிலே பணம் என்ற ஒன்று தோன்றியவுடன், நிதி என்ற அந்த கட்டமைப்பு தோன்றியவுடன், அந்த கட்டமைப்பினை மேற்பார்வை செய்ய வேண்டியது அல்லது கட்டமைத்து அதனை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டியது ஒரு முக்கியமான பணியாக அமைகிறது. ஒவ்வொரு நாடுமே தனக்குரிய நிதி கட்டமைப்பினை கொண்டிருக்கிறது. இதனை விட உலகம் பூராகவும் ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்காக உலகளாவிய ரீதியிலான கட்டமைப்புகளும் இருக்கின்றன. நாங்கள் இலங்கைக்குள் இருக்கின்ற நிதி கட்டமைப்பினை பார்த்தோம் என்று சொன்னால் நிதியியல் முறைமை என்று சொல்லுவோம். இந்த நிதியியல் முறைமைக்கு அந்த நிதியியல் முறைமையில் உள்ளடக்கக்கூடிய விடயங்களாக நீங்கள் நிதி கருவிகளை பார்க்கலாம், நிதி சந்தைகளை பார்க்கலாம், நிதியியல் நிறுவனங்களை பார்க்கலாம், நிதியியல் ஒழுங்குபடுத்துனர்களை பார்க்கலாம், நிதி உட்கட்டுமானம் என்ற விடயங்களை பார்க்கலாம். இதனை விட நிறைய விடயங்களை நாங்கள் இவை எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு சீர இயங்கி கொண்டிருக்க வேண்டும். அதிலே ஒரு சிறிய தேய்வோ அல்லது தொய்வோ வந்தாலும் ஒட்டுமொத்த அந்த முறைமையையும் பாதிக்கும். ஆகவே அந்த ஒட்டுமொத்த முறைமையையும் மேற்பார்வை செய்து ஒரு சீராக இயங்கி கொண்டு செல்ல வேண்டியதுக்கு ஒரு ஒழுங்குபடுத்தினராகத்தான் மத்திய வங்கி இருக்கிறது. அதனுடைய தலையாய நிறுவனமாக, முறைமையின் தலையாய நிறுவனமாக, ஒழுங்குபடுத்தினராக மத்திய வங்கி இருக்கிறது. இப்போ நாங்கள் முக்கியமானதாக அந்த நிதியியல் நிறுவனங்கள், இந்த முறைமையில் இருக்கிற நிதியியல் நிறுவனங்கள் என்ன என்று நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், வங்கிகள், வங்கியல்லா நிறுவனங்கள், நிதி கம்பெனிகள், குத்தகை கம்பெனிகள் என்று சொல்லுவோம். அவை முதல்நிலை வணிகர்கள், இவ்வாறு பல நிறுவனங்கள் இருக்கின்றன. பங்கு சந்தையில் மேற்கொள்கின்ற நிறுவனங்கள், காப்புறுதி நிறுவனங்கள், பல்வேறுபட்ட நிறுவனங்கள் நிதி தொடர்பாக இயங்குகின்றன. இவை அனைத்தும் நிதி பரிமாற்றங்களை மேற்கொண்டு
அதன் மூலம் வாடிக்கையாளர்களுடைய நிதி பரிமாற்றத்துக்கு உதவி செய்வதோடு தாங்களும் லாபத்தை உழைத்துக் கொள்வதாகத்தான் அவை அமைகின்றன. அவற்றை ஒழுங்குபடுத்துகின்ற நிறுவனங்களாக பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் ஒழுங்குபடுத்துனர்கள் என்று சொல்கிறோம். அதிலே முக்கியமானதாக மத்திய வங்கி இருக்கிறது. அது வங்கி எல்லா நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவது பிரதானமாக கொள்கிறோம். அதேவேளை பங்குச்சந்தையினை பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு என்ற ஒரு நிறுவனம் இருந்து அது அரசாங்கத்தினுடைய அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அதனை ஒழுங்குபடுத்துகிறது. காப்புறுதிகள் ஆணைக்குழு என்றது காப்புறுதி சம்பந்தமான துறையினை ஒழுங்குபடுத்துகிறது. இப்படி ஒழுங்குபடுத்தினர்கள் அடுத்த கட்டமாக வருகிறார். அடுத்தது நாங்கள் நிதி பொருட்கள் அல்லது கருவிகள் என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் இப்போ ஒரு வைப்பினை செய்தீர்கள். வைப்பு புத்தகம் அல்லது வைப்பு என்பது ஒரு நிதி கருவி. நீங்கள் ஒரு கடன் அட்டை வைத்திருக்கிறீர்கள், அது ஒரு நிதி கருவி. நீங்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய திரைசேரி உண்டியல் அல்லது திரைசேரி முறையிலே நீங்கள் முதலிடுகிறீர்கள் என்றால் அது ஒரு நிதி கருவி. அப்படி பல்வேறுபட்ட நிதி கருவிகள் இருக்கின்றன. பங்கு பரிவர்த்தனை பங்கு சந்தையில் நீங்கள் முதலிடுகிறீர்கள் என்றால் பங்கு சான்றிதழ் ஒன்று. அப்படி பல்வேறு கருவிகள் இருக்கின்றன. அவை நிதி கருவிகளாக கொள்ளப்படுகின்றன. இதனை விட முக்கியமான விடயம் உட்கட்டுமானம். நீங்கள் ஒரு வங்கியிலே என்ற வங்கியிலே நீங்கள் காசு வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பண கொடுக்கல் வாங்கலை பி என்ற வங்கியிலே வைப்பு வைத்திருக்கிற ஒருவருக்கு அனுப்ப வேண்டும். அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் இலத்திரனியல் முறையாக நீங்கள் அதனை அனுப்புகிறீர்கள் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு முறையிலே அவருக்கு போய் சேருகிறது. அங்கே ஏதோ ஒரு உட்கட்டுமானங்கள் இருக்கின்றன. அந்த உட்கட்டுமானத்தை வங்கிகளும் ஏனைய நிறுவனங்களும் மத்திய வங்கியும் இணைந்து வைத்திருக்கின்றன. அந்த உட்கட்டுமானத்தையும் இயக்க வேண்டியது, ஒரு சீராக இயக்க வேண்டியது, அதிலே இது தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தமானதாக இருக்கும். அப்போ அதிலே தாக்கங்கள் ஏற்படாதவாறு அதனை இயக்குவதற்கும் முகாமை செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் மத்திய வங்கி கண்காணிக்கிறது. இப்படியான எல்லா முறைமைகளையும் சேர்த்தது நிதியியல் முறைமை என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய உறுதிப்பாடு இப்பொழுது இதையெல்லாம் இணைந்ததாகத்தான் இருக்கிறது. ஒரு வங்கி இன்னொரு வங்கியிலிருந்து கடனை பெற்றிருக்கலாம், ஒரு வங்கி இன்னொரு வங்கி கடனை கொடுத்திருக்கலாம். இப்பொழுது ஒரு வங்கி முறிவடைகிறது என்று சொன்னால் அது அடுத்த வங்கியையும் தாக்கும். இப்போ ஒரு அந்த தொடர்ந்து அது சங்கிலி கோர்வையாக எல்லாவற்றையும் தாக்கி கொண்டு சொல்லும். ஆகவே இது முறைமை சரிவென்று நாங்கள் சொல்லுவோம். அதனால் முறைமையில் பாதிப்பு ஏற்படாதவாது இது தனிநபர்களுக்கான பிரச்சனையாக இது கொள்ளக்கூடாது. ஒரு தனிப்பட்ட வங்கியில் பிரச்சனை அது மற்ற முறைமைக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் அது பிரச்சனை. ஆனால் ஒட்டுமொத்த முறைமைக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அங்கே மத்திய வங்கி தலையிட்டு அந்த முறைமையினுடைய உறுதிப்பாட்டை பேண வேண்டும். அதுதான் அந்த முறைமையினுடைய உறுதிப்பாடு. இந்த மாதிரி இருக்கிற இந்த நிதி நிறுவனங்களை கையாளுகின்ற போது அல்லது கட்டுப்படுத்துகின்ற போது மத்திய வங்கிக்கு ஒரு பெரிய சவால் இருக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படுது. ஏன்னு சொன்னால் இப்போ அன்றாடம் அல்லது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய நிதியியல் நிறுவனங்கள் காணப்படுது. நாங்கள் புதிதாக நிறைய நிதியியல் நிறுவனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர்களுடைய கொள்கைகள் என்றது வித்தியாசமாக இருக்குது. ஆனால் மத்திய வங்கியினுடைய கோட்பாட்டுக்கு உட்பட்டு தான் அந்த நிதியியல் நிறுவனங்கள் இயங்குகின்றன. எனவே அவற்றை கட்டுப்படுத்துகின்ற ஒரு தன்மை மத்திய வங்கிக்கு இருக்கும்போது அதில் இருக்கிற சவால்கள் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் இருக்கா? உண்மையில் இது எல்லோரும் மிகவும் முக்கியமாக அறிந்திருக்க வேண்டிய விடயம். எந்த ஒரு துறையிலும் அசல் நகல் என்று இருப்பது போல நிதித்துறையிலும் மோசடிகள் இடம்பெறுகின்றன. நிச்சயமா. ஆகவே இதனை நாங்கள் விழிப்புணர்வில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. ஒரு பொருட்கள் சம்பந்தமான வணிகம் என்கின்ற பொழுது நான் ஒரு பேனாவை செய்கிறேன், அதனை விற்கிறேன், அதன் மூலம் வருமானத்தை உழைத்துக் கொள்கிறேன். ஆனால் நிதி வியாபாரம் என்கின்ற பொழுது நிதியை பெற்றுக்கொள்கிறேன், நிதியை விற்கிறேன், அதன் மூலம் வருமானத்தை அங்கே எங்கள் பொருளாக இருப்பதே நிதி. ஆகவே அதை கையாளுவதும் கவனமாக இருக்க வேண்டும், கையாடல்களும் இலகுவானதாக இருக்கும். ஆகவே அங்கே மிகவும் இறுக்கங்கள் இருக்க வேண்டும். ஆகவே அந்த நிதி என்கின்ற பொழுது முதலாவது ஒரு நிதி வியாபாரத்திலே வைப்பு என்ற ஒன்றை ஒரு நிறுவனம் பெற்றுக்கொள்ளப் போகிறது. அந்த பேர் வைப்பு டிபாசிட் என்றதை பெற்றுக்கொள்ளப் போகிறது என்று சொன்னால் அது மத்திய வங்கியினுடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும். இப்போ வங்கிகள் மத்திய வங்கியினுடைய அனுமதியை பெற்றுத்தான் வைப்பை பெற்றுக்கொள்கின்றன. ஆனால் மத்திய வங்கியினுடைய அனுமதியை பெறாமலே சில நிறுவனங்கள் சில கிராமிய மட்டத்திலிருந்து தொடங்கி அல்லது அதை வெளியில் தெரிய வர முதலே
சில இடங்களில் வைப்பு என்ற பெயரில் அல்லது அதற்கு சமாந்தரமாக வைப்பு என்ற பெயரை பாவிக்காமல் வேறு ஒரு பெயர்களில் ஆனால் இதே மாதிரி இயங்கக்கூடிய ஒரு தோற்றப்பாட்டோடு அவர்கள் பெற்று விடுகிறார்கள். அது அங்கீகரிக்கப்படாத நிறுவனமாக இருக்கும், பதிவு செய்யப்படாத நிறுவனமாக இருக்கும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் இயங்கி அதனுடைய செய்தி மத்திய வங்கிக்கு வருவதற்கு இடையிலேயே மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்கள். ஆகவே அந்த இடத்தில் மக்கள் மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். எது பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், எது பதிவு செய்யப்படாத நிறுவனம், மத்திய வங்கியினுடைய இணையதளத்திலே எவை பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களாக இருக்கின்றது என்பதுக்குரிய சகல விளக்கங்களும் விவரங்களும் இருக்கின்றன. ஆகவே மக்கள் அது சம்பந்தமான அறிவோடு இருந்து அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும். வைப்பு அதனை விடவும் பல்வேறு மோசடியான முதலீட்டு திட்டங்கள் என்ற பெயரில் மோசடியான திட்டங்கள் பல்வேறு விதமானது இயங்கலாம். ஆகவே அது சம்பந்தமாகவும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்போ மத்திய வங்கிக்கு இங்கே என்ன பிரச்சனை இருக்கிறது, என்ன சவால் இருக்கிறதுதான் உங்களுடைய கேள்வி. இந்த வைப்பு என்ற பெயரில் மோசடியாக இயங்குகின்ற நிறுவனங்களை அல்லது திட்டங்களை உடனடியாக நிறுத்துவதற்கு, அதாவது அந்த செய்தி மத்திய வங்கிக்கு வருவதற்கே சில குறிப்பிட்ட காலம் எடுத்துவிடும். எங்கே ஒரு கிராமப்புறத்தில் அது நடந்து அது மத்திய வங்கிக்கு வருவதற்கே குறிப்பிட்ட காலம் எடுத்துவிடும். உடனடியாக அதை தடை செய்யக்கூடியதாக இருந்தாலும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். மத்திய வங்கியினுடைய முறைமையும் இந்த மக்கள் ஒரு வங்கியில் கொண்டே வைப்பை செய்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே ஒரு முறைமை இருக்கிறது, மத்திய வங்கி இருக்கிறது, எல்லாத்துக்கும் பொறுப்பாக இந்த முறைமை சீராக இயங்கிக் கொண்டிருக்கிற நம்பிக்கை அடிப்படையில் தான் வங்கிகளில் வைப்பை நாங்கள் இடுகிறோம். அந்த நம்பிக்கையை இழந்து விட்டால் மக்கள் வைப்பில் இடமாட்டார்கள். ஆகவே மத்திய வங்கிக்கோ இலங்கைக்கோ அல்லது நிதியியல் முறைமைக்கோ முக்கியமானது நம்பிக்கை. அந்த வாடிக்கையாளருடைய மக்களுடைய நிதியியல் முறைமை மீதான நம்பிக்கையை பேணுவதற்கு மோசடியான திட்டங்களோ நிறுவனங்களோ இதில் இருக்கக்கூடாது. அவற்றை களைவது, அவற்றை அப்புறப்படுத்துவது, அப்படியானவை உருவாகாமலே இருப்பதை கண்காணிப்பதுதான் மத்திய வங்கிக்குரிய சவால். ஓகே, இப்போ மோசடியான நிறுவனங்களை கண்காணிக்கிறது, அடையாளம் காண்றது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதை பற்றி தெரிந்து கொள்வது ஒரு அறிவார்ந்த சமூகத்துக்கு ஈஸியாக இருக்குது, இலகுவாக இருக்குது, அவங்களால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மோசடி செய்கின்ற நிதியியல் நிறுவனங்கள் அவங்க டார்கெட் பண்ணுகிற மக்களே ஒரு அறிவு மட்டத்தில் குறைவானவர்களை தான் அவங்க டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த விஷயம் அப்படி இருக்கும்போது அவங்க அந்த அந்த மாதிரியான ஒரு மாய வலைக்குள்ளே விழுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு அந்த விஷயம் பிழையாக தெரிகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்குரிய ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்குது. இந்த 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 மாதிரியான அந்த விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை கை கொள்ளுகிற நேரத்தில் நீங்கள் பர்டிகுலராக எடுக்கக்கூடிய விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் என்ன இருக்குது? குறிப்பாக விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை வரிசைப்படுத்துவதற்கு முதல் இலங்கையினுடைய எழுத்தறிவு மட்டம் என்பது மிகவும் உயர்ந்த ஒரு மட்டம். மக்களுடைய அறிவு மட்டம், எழுத வாசிக்க தெரிந்தவர்களுடைய மட்டம் மிகவும் உயர்ந்த ஒரு வீதத்தினை நாங்கள் பேணிக்கொண்டு வருகிறோம். அந்த விதத்தில் இலங்கை மக்களுக்கு இவ்வாறான அறிவை கொண்டு செல்வது பெரியோர் கடினமான விடயம் அல்ல. ஏனைய நாடுகளோடு நாங்கள் ஒப்பிடும் பொழுது. அடுத்ததாக இப்பொழுது இருக்கிற தகவல் தொழில்நுட்ப யுகத்திலே இப்படியான உங்களுடைய கணினியாக இருக்கலாம், தொலைபேசியாக இருக்கலாம், அதிகம் எல்லாரிடமே தொலைபேசி இருக்கிற ஒரு நிலைமை வந்துவிட்டது. ஆகவே இந்த தகவலை கொண்டு செல்வது, சமூக ஊடகங்கள் வாயிலாக கொண்டு செல்வதும் மிகவும் சுலபம். ஆனால் அதனூடாகவே இப்படியான மோசடியான திட்டங்களும் பரப்பப்பட்டு விடுவதற்கான சாத்தியப்பாடுகளும் இருக்கின்றன. நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், பணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கவர்ச்சியான விஷயம் இங்கே பேணப்படுது. அந்த கவர்ச்சிக்கு எல்லாருமே டக்குண்டு அடிமையாயிடுவாங்க. எங்கே லாபம் கிடைக்கிறது, இலகுவாக எங்கே இதை பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், இந்த முறையில் போனால் எங்களுக்கு ஈஸியாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யோசனை இருக்கிற நேரத்தில் பல இடங்களில் அதில் போய் விழுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? முக்கியமாக இதனை நாங்கள் பொருளியல் மொழியில் சொன்னால் ஆசைகள் அல்லது தேவைகள், விருப்பங்கள் என்று நாங்கள் எங்களை பிரித்து கொள்ளலாம். எங்களுடைய உணர்வுகளை, எங்களுக்கு அடிப்படையான தேவைகள் இருக்கும், விருப்பங்களும் இருக்கும். அந்த தேவைகள் நாங்கள் 50 30 20 விதி என்று சொல்வோம். எங்களுடைய வருமானத்திலே 50% அடிப்படை தேவைகளுக்கும் 30% ஏனைய விருப்பங்களுக்கும், அவையும் அத்தியாவசியமானது கிட்டமுட்டத்தான் இருக்கும். 20% எதிர்கால தேவைக்கும் அல்லது எங்களுடைய பாதுகாப்பு தேவைக்குமாக நாங்கள்
ஒதுக்க வேண்டும் என்பது 50-30-20 விதி. அந்த நாங்கள் நவீன உலகத்தில் இந்த தொழில்நுட்ப ரீதியாகவோ அல்லது சமூக வலைத்தளங்களூடாகவோ இந்த விளம்பரங்களால் கவரப்பட்டு நாங்கள் ஒரு தருணத்தில் சில அவசர முடிவுகளை எடுத்துள்ளோம். உண்மையில் விளம்பரங்களால் நீங்கள் வாழ்க்கை வளர்ந்து கொண்டு போகிறது, உலகம் மாறிக்கொண்டு போகிறது, தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு போகிறது, மனிதன் அனுபவிக்கத்தான் வேண்டும். ஆனால் அதனால் பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொள்வனாக இருந்து அவதிப்படுகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் போகக்கூடாது. இதிலே பாதிக்கப்படுறது எழுத்தறிவு கூடினவர்களும் கூட அதில் ஏமாறுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு. உண்மையாக அவை நாங்கள் ஒரு புதிய விடயத்துக்கு நாங்கள் போகிறோம்னா சரி, நாங்கள் அதை பற்றி தெளிவான அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தருணத்தில் ஓரிரவில் அல்லது ஒரு கணத்தில் முடிவெடுக்கக்கூடாது. அந்த புதிய விடயங்களில் சரி, அது நல்லதாக இருக்கலாம், லாபகரமானதாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம், அது நீங்கள் நிதி சம்பந்தமானது மட்டுமல்ல. ஒரு பொருளை நாங்கள் வாங்குகிறோம் என்றால் கூட, ஒரு விளம்பரப்படுத்துகின்றார்கள் என்றால் கூட, அதிலே ஒரு நிமிஷத்திலே நாங்கள் அந்த புதிய விடயத்துக்கு முடிவெடுக்கிறது அவ்வளவு அறிவுபூர்வமானதாக இருக்காது. அவை உங்களுக்கு நிதி சம்பந்தமான விடயங்களிலும் அவ்வாறானது தான். இவ்வளவு நீங்கள் இதனை நாங்கள் இன்னொரு மொழியில் சொன்னால் பேராசை என்றும் சொல்லலாம். அதாவது ஏதோ ஒரு குறுக்கு வழியில் அது வருகிறது என்பது எங்களுக்கு தெரியாமலும் நாங்கள் அதில் இணைந்திருக்கலாம், அல்லது தெரிந்து கொண்டும் சரி என்று அதில் இணைந்து விட்டால் பேராசை கருதி அவதிப்பட வேண்டிய நிலைமை வரும். ஆகவே இது எழுத்தறிவுக்கு அப்பால் எங்களுடைய நடத்தை சம்பந்தப்பட்ட, உணர்வு சம்பந்தப்பட்ட, எங்களை நாங்கள் ஒழுங்குமுறைப்படுத்துகின்ற ஒரு நடத்தை சம்பந்தப்பட்ட விடயமாக பார்க்க வேண்டும். ஆகவே நிதியறிவு சம்பந்தமான விடயம் சிறு பிராயத்திலிருந்தே வளர்க்கப்பட வேண்டும். இம்முறை பாடவிதானங்களிலும் அது சேர்க்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அது ஒரு நல்ல விடயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். சிறு வயதிலிருந்து நிதி அறிவினை பெற்றுக்கொள்வது, நிதி ஒழுக்கமிக்க சமூகமாக இந்த இலங்கையினுடைய மக்கள் வளர்வதற்கான ஏதுநிலையையும், அது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய நிதி வளர்ச்சி அல்லது அதில் இருக்கக்கூடியவர்களுடைய செழுமையான ஒரு நிதியியல் முறைமையும் உருவாக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இதற்கு மத்திய வங்கி எந்தெந்த முறைகளில் விழிப்புணர்வுகளை செய்கிறது என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். தொடர்ச்சியாக மத்திய வங்கி விழிப்புணர்வுகளை செய்துதான் வருகிறது. இந்த மாதம் என்பது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக மத்திய வங்கியினுடைய பிரதான காரியத்தினாலும் மத்திய வங்கியினுடைய ஏனைய பிராந்திய நிலையங்களினாலும் தொடர்ச்சியான முன்னெடுப்புகள் நடைபெற்று வருகின்றன. அவை எல்லா மட்டத்திலும் இருக்கக்கூடிய மக்களை சென்றடைவதாக இருக்கின்றன. பாடசாலை மாணவர்களாக இருக்கலாம், முப்படையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், மீனவர்களாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், வணிகர்களாக இருக்கலாம், சிறிய தொழில் முயற்சிகளை செய்பவர்களாக இருக்கலாம், நாங்கள் எஸ்எம்இ என்று சொல்லுவோம், அப்படியான முயற்சிகளை செய்பவர்களாக இருக்கலாம், பெருநிறுவனங்களாக இருக்கலாம். ஒவ்வொரு மட்டத்திற்கும் அந்தந்த தரப்பினருக்கு தேவையான அளவில் நிதியறிவு தேவைப்படுகின்றது. நிதியறிவினுடைய மட்டம் மாறுபாடாக இருக்கலாம், எல்லோருக்குமே அது தேவையானதாகத்தான் இருக்கிறது. வளர்ந்து வருகின்ற நாங்கள் ஃபின்டெக் என்று சொல்லுவோம், நிதி தொழில்நுட்பத்தோடு போகின்ற பொழுது உலகம் பல்வேறு விதமாக வேகமாகவும் வளர்ந்து கொண்டு வருகிறது. அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டியது மத்திய வங்கியினுடைய பணி. பொதுவாக இந்த வட்டி வீதம் அல்லது பணவீக்கம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது மத்திய வங்கி. இது எந்த முறைமையில கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா நாணய கொள்கையினுடைய அடிப்படையில் கட்டுப்படுத்தப்படுகிறது. எனவே இந்த நாணய கொள்கை அப்படின்னு சொன்னா என்ன, மத்திய வங்கி அதற்குரிய என்ன வரைவிலக்கணத்தை வச்சிருக்கிறது? இது மிகவும் ஒரு அடிப்படையான பொருளாதாரத்தின் அல்லது பொருளியலுடைய மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம், அடிப்படையான கேள்வி. பணம் என்று உருவாக்கப்பட்டதோ அன்றே பணவீக்கம் உருவாகிவிட்டது. நாங்கள் உதாரணமாக மிகவும் இலகுவாக எல்லோருக்கும், இந்த நிகழ்வை பார்க்கிறவர்கள் வளர்ந்தவர்களாக இருப்பார்கள், சிறுவர்களாக இருப்பார்கள், எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையிலே நாங்கள் இலகு மொழியில் சொன்னால், இப்பொழுது ஒரு நாட்டிலே 10 ராத்தல் பான் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது, 100 ரூபாய் வெளியிடப்பட்டிருக்கிறது. வேறு ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு ராத்தல் பானுடைய விலை 10 ரூபாய். 10 ராத்தல் இருக்கிறது, 100 ரூபாய் இருக்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை பொருளாதாரத்தில் என்று வைத்துக்கொண்டால் மத்திய வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய பணம் 100 ரூபா, 10 ரூபா ஒரு ராத்தல். இப்பொழுது நாங்கள் இந்த 10 ராத்தல் பான் என்பதை நாங்கள் மெய் உற்பத்தி என்று சொல்லுவோம், ரியல் ப்ரொடக்ஷன். அதான் மெய், அதான் பொருட்கள் சேவைகள் மக்களுக்கு தேவை.
அது இல்லாட்டி நாங்கள் உயிர் வாழலாம். ஆனால் அதை பரிமாற்றத்துக்காகத்தான் இந்த 100 ரூபா வெளியிடப்பட்டிருக்கு. என்ற பண்டைய மாற்றில் நீங்கள் பொருளை கொடுத்து பொருளை வாங்கணும், இதில் அப்படி. இங்கே நாங்கள் 10 ரூபாத்தால் அப்படியே மெய்யுற்பத்தி அப்படியே இருக்கத்தக்கதாக நாங்கள் இப்போ 100 ரூபாயை 1000 ரூபாயா மத்திய வங்கி வெளியிட்டு. அப்போ இப்போ அதே 10 ரூபாத்தால் தான் இருக்குமென்னு சொன்னால் வேலை ஏனைய காரணிகள் ஒன்றும் மாறாத நிலையில் 1 ரூபாத்தால் பானுடைய விலை 100 ரூபாய் ஆகிடும். அவை மெய்யுற்பத்தி அப்படியே இருக்கத்தக்கதாக பணம் வீங்கி விட்டது. அதாவது வந்து பணம் கூடுதலாக வெளியிடப்படுகின்ற பொழுது பணம் வீங்கி விட்டது. அதை மாறி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 100 ரூபா தான் வெளியிடப்பட்டிருக்கு. இங்கே வந்து பானினுடைய உற்பத்தி 100 ராத்தலாக கூடிவிட்டது. மெய் உற்பத்தி 100 ராத்தலாக மக்கள் கூட்டி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல நாங்கள் 1000 ரூபாயை வெளியிடாத மட்டும் பானுடைய பெறுமதி 1 ரூபாயா வந்துடும் திருப்பி. அப்போ ஒரு நாளைக்கு பான் 1 ரூபா, இப்போ இந்த அடுத்த நாள் 1000 ரூபா, அடுத்த நாள் 100 ரூபா, அடுத்த நாள் 50 ரூபான்னு சொன்னால் மக்கள் வந்து பொருளாதார தீர்மானத்தை எடுக்க முடியாதவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக நுகர்வோர், முதலீட்டாளர். அப்போ இந்த பானை உற்பத்தி செய்வர் முதலீட்டாளர், நுகர்வோர் மக்கள், நுகர்வோர். இப்போ இன்றைக்கு பான் 100 ரூபாய் இருக்கும் என்று போயேக்க இல்லை, அது 100 ரூபாயில் இன்றைக்கு 200 ரூபான்னு சொன்னால் நான் நுகர்வு தீர்மானத்தை எடுக்கலாம். இன்றைக்கு 100 ரூபாய்க்கு உற்பத்தி செய்கிறேன், நான் இன்றைக்கு 100 ரூபாய் விற்பேன் என்று சொல்லி உற்பத்தியை செய்யக்க இல்லை இன்றைக்கு 10 ரூபாயான்னு சொன்னால் முதலீட்டு தீர்மானத்தையும் எடுக்கலாம். ஆகவே முதலீட்டு தீர்மானம், நுகர்வு தீர்மானம் எல்லாம் ஒரு சீராக நடந்து கொண்டு போகிறதுக்கு இந்த பொருட்களின் விலை ஒரு மட்டத்தில் பேணப்பட்டு கொண்டு வர வேண்டும். அப்போ பெரிய அளவிலான ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஒரு மட்டத்தில் பேணப்பட்டு கொண்டு வரும். ஒரு சீராக அது கூடிக்கொண்டு போகலாம் அல்லது குறைஞ்சு கொண்டு போகலாம், ஆனால் ஒரு சீராக பேணப்பட்டு கொண்டு வரும். அதைத்தான் நாங்கள் பணவீக்கம், அதாவது வந்து பொருட்களின் விலை ஏறிக்கொண்டு செல்வது, அதனை கட்டுப்பாடாக வைத்திருப்பது. இதனை செய்கின்ற முறைமை நாணய கொள்கை எனப்படுகிறது. இதனை செய்வதுதான் மத்திய வங்கியினுடைய பிரதானமான பணி. அதற்காகத்தான் மத்திய வங்கி இருக்கிறது என்றே சொல்லிக்கொள்ளலாம். இதனை வட்டி வீதத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம்தான் இந்த நாணய கொள்கையை, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. மத்திய வங்கி ஏலவே அறிவித்திருக்கும். அதாவது அந்த இலங்கையை பொறுத்தவரை இலங்கை மத்திய வங்கி 5% இலங்கையினுடைய பணவீக்கத்தை நீண்டகால அடிப்படையிலே பேணுவதாக அறிவித்திருக்கிறது. அந்த இப்பொழுது 1.2 வீதத்தில் இருந்தாலும் அது 5% அடிப்படையில் பேணுவதாக அது ஏறிக்கொண்டு 5% அடிப்படையில் வருகிறது. இதனை வட்டி வீதத்தை கூட்டி குறைப்பதன் மூலம் மத்திய வங்கி பேணுகிறது. பொருட்களுக்கு ஒவ்வொரு விலை இருப்பது போல பணத்தினுடைய விலை தான் வட்டி வீதம். 1 லட்சம் ரூபாயை நான் இன்று உங்களுக்கு தந்தால் 1 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எனக்கு 10% நாங்கள் வட்டி வீதம் என்று சொன்னோம்னா நீங்கள் எனக்கு 1,10,000 தர வேண்டும். இந்த வீதம் என்பது 1 வருஷத்தினை குறைக்கும். அப்போ நீங்கள் 1 வருஷத்துக்கு பின்னர் எனக்கு 1,10,000 தர வேண்டும். வந்து வட்டி வீதம் வந்து 10%. அப்போ நாங்கள் அதனை 20% ஆக்குறோம்னு சொன்னால் 1,20,000 நீங்கள் எனக்கு தர வேண்டும். பொதுவாக ஒரு மறை தொடர்பு இருக்கிறது. அதாவது வந்து வட்டி வீதங்கள் கூடிக்கொண்டு போகிற பொழுது மக்கள் வங்கிகளில் வைப்பு செய்வ முனையார்கள். வங்கிகள் வைப்பு செய்தால் கூடுதலான வட்டி வீதம் கிடைக்கும் என்று. அப்போ சுற்றோட்டத்தில் இருக்கிற பணம் குறைகின்ற பொழுது பொருளுக்கான கேள்விகள் குறைந்து பணவீக்கம் குறையும். ஆனால் பொருளுக்கான கேள்விகள் குறைவடைந்து பணவீக்கம் குறைகின்ற பொழுது பொருளாதார வளர்ச்சியும் கொஞ்சம் குறைய பார்க்கும். ஆனால் வட்டி வீதத்தை நாங்கள் குறைத்தால் வங்கியிலே வைப்பிலிடுவது குறை. மக்கள் அதனை எடுத்து வேறு துறைகளில் முதலிட்டு அல்லது வளர்ச்சி பாதையில் முதலிட்டு செய்கின்ற பொழுது பொருட்களுக்கான கேள்விகள் கூடும், பணவீக்கம் உருவாகும். ஆகவே இது ஒரு நாணய கொள்கை. ஒரே இறுக்கமாகவும் வைத்திருக்க முடியாது, பிடிக்கவும் முடியாது, விடவும் முடியாது. விட்டு பிடிக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இது இருக்கும். ஆகவே அந்த இடத்தில் பணவீக்கத்தை ஒரு கட்டத்தில் பேணுவதற்காக கொண்டு நடத்தப்படுகின்ற முறைமை தான் நாணய கொள்கை முறைமை. ஓகே, இந்த நிதியியல் சார்ந்த விஷயத்துல கேட்குற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு மனிதர் அன்றாடம் வந்து வாழ்க்கையை நடத்தி வந்து வருகின்ற ஒரு சாதாரண ஒரு மனிதர் தன்னுடைய மாதாந்த வருமானத்தை வந்து திட்டமிட வேண்டிய ஒரு
கட்டாயம் வந்து இருக்கு. அது நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம். எப்படி அத வந்து திட்டமிடுறது அப்படின்றது. அப்படி திட்டமிடாமல் நிறைய செலவுகளை வந்து செய்கின்ற நேரத்தில ஒரு சாதாரண குடும்பமா இருக்கலாம், ஒரு நபரா இருக்கலாம். நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கடன் வாங்குறது, அந்த கடனை வந்து சமாளிக்க முடியாமல் வந்து திணறுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள். அதுக்கிடையில தான் அந்த நிதியியல் சார்ந்த நிறுவனங்களிடம் வந்து போய் வந்து சில விஷயங்கள வந்து அவங்க அப்ரோச் பண்றது. அப்படிப்பட்டவர்களை தான் நிதியியல் சார்ந்த நிறுவனங்கள் கூட அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அந்த என்ன சொல்றது? நிதி சார்ந்த விஷயத்தை எப்படி திட்டமிடுறது அப்படின்னு சொல்லி அந்த நாலேட்ஜ் வந்து இல்லாமல் இருக்கிறது மிக முக்கியமான காரணம். எனவே ஒரு சாதாரண வருமானத்தை பெறுகின்ற ஒரு நபர் தன்னுடைய மாதாந்த வருமானத்தை எப்படி திட்டமிடுவோம்? தனிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நோக்குகின்ற பொழுது இது ஒரு முக்கியமான கேள்வி. எந்த ஒரு விடயத்திலும் மனிதன் சுதந்திரமானவனாக இருக்கத்தான் விரும்புவார். அது நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். அது எந்த ஒரு விடயத்திலும் நாங்கள் சுதந்திரமானவர்களாக இருக்கணும். அது ஆத்மாவினுடைய ஆசை. அது நிதிக்கும் பொருந்தும். அதனை நாங்கள் சொல்லுவோம் நிதி சுதந்திரம். நிதி சுதந்திரத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் எங்களிடம் நிதி ஒழுக்கம் இருக்க வேண்டும். அதுக்கு பொறுப்பானவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தன்னை உணர்ந்தவன் தத்துவ ஞானி என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த விடயத்தில் தன்னுடைய நிதி அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். அதிலே 3 விஷயம். என்னிடம் இருக்கக்கூடிய, அதாவது வந்து மாத வருமானம் என்ன, செலவு என்ன என்பது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். 2வது, அவருடைய சொத்து என்ன, பொறுப்பு என்ன என்பது அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். வருமானம் செலவு என்பது வேறு, சொத்து பொறுப்பு என்பது வேறு. சொத்து என்பது என்னிடம் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் அல்லது எனக்கு தர வேண்டியவர்களுடைய விவரங்கள். பொறுப்பு என்பது நான் கொடுக்க வேண்டியது. கடன் பெற்றிருந்தால் அதனை கொடுக்க வேண்டும். அது பொறுப்பு என சொல்லப்படும். அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் என்று நான் சொல்லுவேன். வரவு செலவு, சொத்து பொறுப்பு. அடுத்தது என்னுடைய இலக்குகள். நான் எதனை அடைய விரும்புகிறேன், நிதி சார்ந்து. அப்போ இந்த 3 விஷயத்தையும் அறிஞ்சு கொண்டு தான் ஒருவர் தன்னுடைய திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். அந்த திட்டமிடலை மேற்கொள்கின்ற பொழுது அல்லது அதற்கு பின்னராக வருமானம் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அடுத்த கட்டம். இது 2வது. வருமானம் என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு தொழிலில் நான் ஒரு சம்பளத்தை பெறுவராக இருக்கலாம், அல்லது வருமானத்தில் பல விதங்கள் இருக்கின்றன. நான் சம்பளத்தைக்கு என்னுடைய உழைப்பை கொடுத்து வருமானத்தை பெறுவது சம்பளம் பெறுவது என்று சொல்லப்படும். சம்பளம் அல்லது கூலி. அடுத்தது லாபம். நான் ஒரு நிறுவனத்தை நடத்துகின்றேன் என்றால் அதிலிருந்து லாபம் கிடைக்கும். நான் என்னுடைய சொத்தை, ஒரு வீடையோ அல்லது நிறுவனத்தையோ ஒரு கட்டிடத்தையோ வாடகை கொடுத்துருக்கிறேன் என்று சொன்னால் வாடகை வருமானம் பெறும். வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறேன் என்று சொன்னால் வட்டி வருமானம் பெறும். பங்கு சந்தையிலே பங்கு வருமானம் பெறும். அப்படியான பல வருமானங்கள் இருக்கின்றன. அப்போ என்னென்ன இடங்களில் நான் முதலிட்டிருக்கிறேன், என்னென்ன வருமானம் வருகிறது என்பது எனக்கு தெரிய வேண்டும். ஒன்று வருமானம், அதனை எவ்வாறு பெருக்கிக் கொள்வது என்பது அதனை கூட்டிக் கொள்ள வேண்டும். 2வது செலவு. செலவு என்பது அடிப்படை செலவு. நாங்கள் ஏலவே சொன்னது போல் 50, 30, 20. அடிப்படை செலவு, விருப்பங்கள், எதிர்கால பாதுகாப்பு என்ற அளவில் நாங்கள் அதனை பங்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையில் செலவு மிக முக்கியமான விடயம் என்னுடைய வாழ்க்கை தரத்தினை கொண்டு நடத்துவது. அந்த அனுபவம் என்பதுதான் வாழ்க்கை. இந்த அனுபவத்தை பெறுவதற்கு அந்த செலவு தான் முக்கியமானது. ஆகவே அந்த செலவினை மிகவும் கட்டுப்பாடான விதத்தில், வினைத்திறனான விதத்தில் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது சேமிப்பு. சேமிப்பு என்பது செலவழிந்த பின்னர் மிஞ்சுவது சேமிப்பு என்று கொள்ளக்கூடாது. நாங்கள் உண்மையில் மிகவும் திட்டமிட்ட ரீதியில் நாங்கள் இதை நிதியினை கொண்டு நடத்துகின்ற பொழுது சேமிப்பு, வருமானத்திலிருந்து சேமிப்பு போகத்தான் செலவு. அது நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் 1% சேமிக்கலாம், 10% சேமிக்கலாம். அது உங்களை பொறுத்தது. ஆனால் 1% நீங்கள் சேமிக்கிறீர்கள் என்று திட்டமிட்டு விட்டீர்கள் என்றால் அந்த 1% எடுத்து வைத்த பின்னர் தான் நீங்கள் மிச்சத்தை செலவழிக்க வேண்டும். ஆகவே சேமிப்பு என்பது முதல் செய்ய வேண்டியது. குறிப்பாக கிராமப்புறங்களில் முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடியரிசி தத்துவம் என்று சொல்வார்கள். பிடியரிசி தத்துவம் என்று எங்களுடைய தாய்மார்கள், எங்களுடைய அம்மாமார்கள் பழைய காலத்திலே, இப்பொழுது நாங்கள் இன்றைய நாளுக்கு நாங்கள் 4 சுண்டு அரிசி சோறு ஆக்குகிறோம் என்று சொன்னால் 4 சுண்டை அவர்கள் அந்த உலையிலே இட்ட பின்னர் ஒரு பிடியை அதிலே அள்ளி ஒரு பானையிலே போடுவார்கள் ஒவ்வொரு நாளும். அதுக்குள் இருந்து ஒரு சிறிய சேமிப்பை செய்வார்கள். என்று எங்களிடம் அரிசி இல்லையோ அந்த பானையிலிருந்து அரிசியை எடுத்துக்கொள்வார்கள்.
அப்படியா பிடியரசி தத்துவம் என்று அப்படியான ஒரு சேமிப்பு முறை கூடி எங்களிடம் பழைய காலத்தில் இருந்திருக்கு. ஆகவே அந்த சேமிப்பு என்பது முதல் செய்ய வேண்டியது, அது பிறகு அதனை முதலிடுதல். அப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் சேமித்ததை உண்மையில் சரியான நிறுவனத்தில் முதலிடுறோமா, சரியான விதத்தில் முதலிடுறோமா, அதில் இருந்து எங்களுக்கு வரப்போகிற லாபம் என்ன, ரிட்டர்ன், அதிலேருந்து வரப்போகிற வருவாய் என்ன, ஏனைய இடங்களோட ஒப்பிடும் பொழுது அது சரியானதாக இருக்கிறதா, லாபமானதாக இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். அடுத்தது கட்டுப்பாடான எழுதி வாழாதான் வாழ்க்கை கழுதை புரண்ட களம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ வரவென்ன செலவென்ன என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். நீங்கள் எழுதி வாழாவிட்டால் காசு எங்கே போனது என்று பிறகு யோசிப்பீர்கள். அது முதலே உங்களுக்கு எழுதி இங்கே தான் போனது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது உங்களுடைய எதிர்கால திட்டமிடலுக்கு இன்னும் உதவியாக இருக்கும். இதுதான் தனிநபர்கள் கை கொள்ள வேண்டிய முக்கியமான விடயங்கள். இப்போது நன்றாக உழைக்கிறோம், நிறைய காசு வருது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் அடுத்த கட்டமாக அந்த காசை வச்சுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்றில் முதலீடு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அந்த பிஸ்னஸ் மைண்டு இருக்கிறவங்க எல்லாம் மேலதிகமாக பணம் வருகின்ற நேரத்தில் அதை ஏதாச்சும் ஒன்றில் முதலீடு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. குறிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் முதலீடு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுகிறது தங்கத்தில் முதலீடு செய்யணும்னு விரும்புவாங்க. எனவே இப்படி முதலீடு செய்யும்போது நிதி சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கோம்? முதலீடு என்கின்ற வருகின்ற பொழுது முதலாவது நீங்கள் என்ன துறையிலே முதலிட போகிறீர்கள் என்ற அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். பல்வேறு துறைகள் இருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல் தங்கத்திலே முதலிடலாம், வங்கியிலே வைப்பு செய்யலாம், லாபம் ஈட்டுகின்ற நிறுவனங்களிலே பங்கு சந்தையிலே இடலாம், அல்லது ஒரு உங்களுடைய சொந்த முயற்சியிலே முதலிடலாம். அப்படியான இப்போ ஒரு காணி கட்டிடத்தை வாங்கி அதனை வாடகை கொடுக்கலாம், அல்லது வாங்கி கொஞ்ச நாளைக்கு பின்னர் விற்கலாம், அதனை ரியல் எஸ்டேட் என்று நான் சொல்லுவேன். அப்போ இப்படி பல்வேறு துறைகள் இருக்கின்றன. நீங்கள் எந்த இடத்திலே முதலிட போகிறீர்கள், அதாவது அதை பலவி முதலிடுவது, அதாவது எல்லா இடத்துலையுமே இருப்பது உங்களுடைய ஆபத்தினை குறைக்கும். முதலீடு என்று சொல்லுகின்ற பொழுது 2 விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று வருமானம், அதிலிருந்து வரப்போகிற வருவாய், ரிட்டர்ன். அடுத்தது ரிஸ்க், அங்கே இருக்கக்கூடிய இடர் நேர்வு என்று நாங்கள் சொல்லுவோம், அதில் இருக்கக்கூடிய ஆபத்து. அந்த 2க்கும் நீங்கள் சமநிலை அடைகின்ற பொழுது தான் நீங்கள் வெற்றியாளராக இருக்க முடியும். நீங்கள் கூடுதலான வருவாய் வருகிறது என்பதற்காக ஒரு துறையிலேயே உங்களுடைய மொத்த செல்வத்தையும் குவித்து வைத்திருந்தீர்கள் என்றால் அந்த துறையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மொத்த செல்வம் அழிந்துவிடும். ஆகவே அதை பரவி முதலிட வேண்டும் என்று சொல்லுவோம். எல்லா முட்டையையும் ஒரே கூடைக்குள் வைத்திருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் அதனை. ஆகவே அங்கே நீங்கள் உங்களுடைய வருவாய்க்கும் உங்களுடைய இடருக்கும் இடையில் நீங்கள் சமநிலை அடைய வேண்டும். அடுத்தது நீங்கள் இடுகின்ற நிறுவனங்கள் அதிகாரமளிக்கப்பட்ட நிறுவனங்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். மிக முக்கியமான விடயமாக நீங்கள் இதிலே கைக்கொள்ளப் போவது உங்களுடைய செல்வத்தினுடைய அதாவது நாங்கள் திரவத்தன்மை என்று சொல்வோம். அதாவது நாங்கள் நீண்ட காலத்துக்கு முதலிட போகிறோமா, குறுகிய காலத்துக்கு முதலிட போகிறோமா. சில நேரம் உங்கள்கிட்ட செல்வம் அந்த ஒரு பணம் இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு வருடத்துக்கு பிறகு அது தேவை, அல்லது எனக்கு ஒரு ஆபத்து காலம் வருகின்ற பொழுது தேவை என்று சொன்னோம் எனக்கு ஒரு வருத்தம் வருகின்ற பொழுது அது தேவை என்றால் அதை நாங்கள் நீண்ட காலத்தில் முதலிட்டிருந்தோம் என்று சொன்னால் அதனை திரவத்தன்மை குறைந்த சொத்தாக, திரவத்தன்மையை உடனடியாக எடுக்க முடியாமல் இருக்கும். நாங்கள் உதாரணமாக சொல்லுவோம், திரவத்தன்மை கூடியது, திரவத்தன்மை குறைந்தது. இப்போ பைப்பில் இருக்குன்னு சொன்னால் திரவத்தன்மை கூடினது, உடனே எடுக்கலாம். நான் அதை ஒரு காணி கட்டிடத்திலே போட்டு வைத்திருக்கிறேன்னு சொன்னால் உடனே என்ன தேவை என்றால் விற்க முடியாது, உடனே எடுக்க முடியாது. விற்கலாம், ஆனால் அது கொண்டு ஒரு நேரம் செல்லும். ஆகவே அந்த எப்படியான நீண்ட காலத்தில் போட போகிறேனா, குறுங்காலத்தில் போட போகிறேனா, வருமானம் எவ்வளவு, அதனுடைய இடர் எவ்வளவு, அப்படியான அம்சங்களை நாங்கள் பார்த்து அதிலே முதலிட வேண்டும். முதலிடுவதிலும் நீங்கள் ஒரு திட்டமிடுதல் இருக்க வேண்டும், தகவல்களை இற்றைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொன்ன அந்த தங்கம் என்று சொல்லுகிற பொழுது பொருளாதார இடர்வு இப்போ குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் எங்களுக்கு வந்தது. அந்த இடத்திலே பணத்தினுடைய வீக்கம் கிட்டத்தட்ட 60% மேல் 70% கிட்டவாக சென்றது. இப்போ நீங்கள் உதாரணமாக இப்பொழுது 100 ரூபாயை நீங்கள் ஒரு வங்கியில் வைப்பில் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் 1 கிலோ சீனி வாங்க முடியும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளாகவே அந்த 100 ரூபாய்க்கு அது 70% மட்டும் பணவீக்கம் செல்லுகின்றவர்கள் கிட்டத்தட்ட நீங்கள் 1/2 கிலோ சீனியையும் வாங்க முடியாதவர்களாக அதனுடைய கொள்வன சக்தி குறைகிறது. அந்த இடத்துல அந்த 100 ரூபாயை பயன்படுத்தி நீங்கள்
ஏதோ ஒரு தங்கத்தையோ அல்லது வேறு ஒரு பொருளையோ கொள்வனவு செய்து வைத்திருக்கின்ற பொழுது பணம் மீங்கி கொண்டு போகிறதோ அதனுடைய விலையும் மீங்கி கொண்டு போகிறது. அவை உங்களுடைய கொள்வனவு சக்தி மாறாமல் இருக்கு. நீங்கள் இப்போ 1,00,000 ரூபா பவுன் விற்கின்ற பொழுது நீங்கள் அதில் முதலிட்டிருந்தால் அது வந்து 2,00,000 ரூபா ஆன பிறகும் உங்களுடைய 1 பவுன் இருக்கிறது என்று சொன்னால் அதே அளவு கொள்வனவு சக்தி உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் 1,00,000 ரூபாயை வச்சு கொண்டிருக்கிறீங்கள் என்று சொன்னால் பவுன் 2,00,000 ரூபா ஆன பிறகு உங்களிடம் 1/2 பவுன் தான் இருக்கிறது. அவை அந்த தருணம் என்பது முதலீட்டில் மிகவும் முக்கியமானது. டைமிங் என்று சொல்லி அவை அந்த தருணம் என்பதையும் முதலீட்டாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆரம்ப காலத்தில் எங்களுடைய பண்டமாற்று முறைமையில் வந்து எங்களுடைய பணப்பரிமாற்றம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. பொருளை கொடுத்து பொருளை வாங்குறது, அதுக்கப்புறம் பணம் வந்துச்சு. பணம் வந்ததுக்கு அப்புறமாக அதில் நிறைய பரிணாமங்கள் வந்து இப்போ வந்து டிஜிட்டல் பரிவர்த்தனை எல்லா இடங்களையும் வந்து காணப்படுது. இந்த டிஜிட்டல் மூலமான பேமெண்ட், ஆன்லைன் மூலமான வங்கி சேவை இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் எங்களுடைய நேரத்தையும் ரொம்ப இலகுபடுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இதுக்குள்ளே வந்து தங்களை வந்து ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதில் கூட நிதியியல் சார்ந்த விழிப்புணர்வு வந்து தேவைப்படுகிற ஒரு தலையாய கடமை வந்து காணப்படுகிறது. இந்த ஆன்லைன் ஸ்கேம் எல்லாமே இதில் தான் அதிகமாக வந்து நடைபெறுகிறது. எனவே இதில் நாங்கள் எடுக்கக்கூடிய நிதியியல் சார்ந்த விழிப்புணர்வுகள் அல்ல தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன? நீங்கள் சொல்வது போல இதனை நாங்கள் டிஜிட்டல் லிட்ரஸின்னு சொல்லுவோம். ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, டிஜிட்டல் லிட்ரஸி. மின்னியல் பண பரிவர்த்தனை சம்பந்தமான அறிவு மிகவும் முக்கியமானது. உலகம் பரிணாம வளர்ச்சி கண்டு கொண்டே செல்லும், இன்னும் வளர்ந்து கொண்டு செல்லும், இன்னும் மாற்றங்கள் வரலாம். இதை தாண்டி வேறு ஒரு பரிவர்த்தனை வரலாம். டிஜிட்டலுக்கு பிறகும் வேறு ஏதாவது ஒன்று வரும். அது மனிதனுடைய பரிணாமத்தினுடைய வளர்ச்சி வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே அதற்கேற்றது போல் எங்களை நாங்கள் தகவமைத்து கொள்ள வேண்டும். அந்த பரிணாம வளர்ச்சியோடு நாங்கள் ஒட்டி உறவாடி நாங்கள் அதனோடு சென்று கொண்டு இருக்க வேண்டும், அல்லது பிந்தி விடுவோம். ஆகவே இந்த டிஜிட்டல் யுகத்துக்குள் நாங்கள் போகத்தான் வேண்டும். ஆனால் அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு டிஜிட்டல் துறை ஒன்று வருகிறது என்றால் அதுக்குரிய பாதுகாப்பும் இருக்கும். ஆகவே அதனை நீங்கள் அறிந்து செய்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இணையதளம் ஊடான பணப்பரிவர்த்தனையாக இருக்கலாம், தொலைபேசி ஊடானதாக இருக்கலாம், கணனி ஊடானதாக பல்வேறு விதமானவை இருக்கின்றன. ஆனால் அதற்குள்ளாகவும் பல்வேறு புதிதான மோசடி முறைமைகளும் உருவாகி விடுகின்றன. அவற்றிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை தற்காத்து கொள்வது என்பதை அறிந்திருப்பதும் இப்படியான விழிப்பூட்டல்களுடைய முக்கியமான ஒரு அம்சம்தான். உதாரணமாக பணம் சம்பந்தமான மோசடிகள் என்பதனை விடவும் இந்த டிஜிட்டலில் நடக்கக்கூடிய மோசடிகள் பெரிய அளவு தொகையை ஒரு சொற்ப நேரத்துக்குள் கொண்டு சென்று விடுகின்றன. ஆகவே அதற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது ஒன்று அறியாமை, அல்லது அடுத்தது விழிப்புணர்வு, பேராசை. ஆகவே அது நீங்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும், பணமாக இருக்கலாம், பண்டமாட்டாக இருக்கலாம், இலத்திரனியல் முறையாக இருக்கலாம், அறிவோடு இருக்க வேண்டும். அந்த பேராசை என்ற ஒன்று ஒரு கணத்துள் உங்களை அழித்துவிடும். ஆகவே அந்த டிஜிட்டல் சம்பந்தமான பரிவர்த்தனையிலும் ஒன்று அது சம்பந்தமான தேவையான அறிவு இருக்க வேண்டும், கையாளத்தக்க தொழில்நுட்ப அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனை விட இப்படியான மோசடிகளில் இருந்து எப்படி எங்களை காத்துக்கொள்வது என்ற அறிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையில் நிதியியல் சார்ந்த மோசடிகள், குறிப்பாக இந்த ஆன்லைன் பரிவர்த்தனைகளை வந்து இடம்பெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னா என்ன? செப்பரேட்டா இந்தந்த மாதிரியான மோசடிகள் இலங்கையில் வந்து குறிப்பாக இலங்கையில் நடக்கிற முக்கியமான விடயங்கள் நாங்கள் பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு, அந்த காசு கோடி கணக்கு, இப்போ உங்களுக்கு 100 கோடி கிடைச்சிருக்கு, அதனை நாங்கள் உங்களுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபா தேவைப்படுது. அந்த 1,00,000 ரூபாயை நீங்கள் கட்டினால் நாங்கள் உங்களுக்கு 100 கோடியை அனுப்புவோம் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு குறுந்தகவலோ அல்லது ஒரு இமெயிலோ வரலாம். நீங்கள் உடனே அந்த 1,00,000 கட்டினால் அந்த 1,00,000 போனதாக தான் இருக்கும். அப்படி என்று ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களுக்கு 1,00,000 ரூபா தாரம் பண்ணிட்டு அடுத்த நாள் 1,05,000 தருவினம். ஏன்னா உங்களுடைய வட்டி. அடுத்த நாள் உங்களுக்கு 5,00,000 தந்துட்டு 5,50,000 தருவினம். அடுத்த நாள் நீங்கள் 10,00,000 போட சொல்லுவினம். நீங்கள் 10,00,000 போட்டால் ஒன்றும் கிடைக்காது. அப்படியான முறைமைகளுக்காக இப்படி பலவிதமான ஒரு வித்தியாசமான முறைகளில் இப்படியான மோசடிகள் இடம்பெறுகின்றன. இப்படியான பல்வேறு விடயங்களை நாங்கள் அவதானித்து கொண்டு வருகிறோம். இந்த நிதியியல் சார்ந்த விஷயங்களே மத்திய வங்கி வந்து முன்னெடுக்கின்ற போது மத்திய வங்கிக்கு அதனுடைய
விழிப்புணர்வை வந்து சரியான முறையில் வந்து செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு தேவையும் கடமையும் வந்து காணப்படுகிறது. அதையும் அதை விட மிக முக்கியமாக மக்கள் மத்தியில் இந்த விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துகின்ற பல மாற்றங்கள் வந்து அதை உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற தன்மையும் வந்து காணப்படுகிறது. மக்களும் இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவையும் வந்து இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வந்து காணப்படுகிறது. எனவே ஒரு மத்திய வங்கி என்ற ஒரு ரீதியில வந்து இந்த நிதியியல் சார்ந்த விழிப்புணர்வுகளை அதிகரிக்க என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் அல்லது விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க? மக்கள் வந்து மத்திய வங்கியினுடைய சாதனங்கள் கூடாகவும் இன்னும் வேறுபட்ட வெளியே இருக்கக்கூடிய சாதனங்களுக்கூடாகவும் மக்கள் தங்களுடைய நிதி விழிப்புணர்வை அதிகரித்து கொள்ள முடியும். முதலாவது, குறிப்பாக மத்திய வங்கியினுடைய சாதனங்களை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது மத்திய வங்கியினுடைய இணையதளத்திலே நிதி அறிவு பாடவிதானம் என்கின்ற இந்த குறிப்பாக ஒரு இலங்கை பிரஜைக்கு தேவையான நிதி சம்பந்தமான ஒட்டுமொத்தமான அறிவும் அடங்கியதான ஒரு பாடவிதானம் இருக்கிறது. அதனை நீங்கள் வாசித்தறிகின்ற பொழுது குறிப்பாக தனிநபருக்கோ அல்லது நிறுவனத்துக்கோ தேவையான அடிப்படை அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். இதனை சிறுவர்களோ வளர்ந்தவர்களோ வெறுமே அதனை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவாறான ஒரு இலகுவான முறையில் அது அமைந்திருக்கிறது. அதற்கு மேலதிகமாக மத்திய வங்கி தனது துண்டு பிரசுரங்கள், இணையதளம், இதர பயிற்சிகள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது. அதன் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை விடவும் மக்கள் எந்தெந்த முறைகளில் தங்களால் முடியுமோ அந்தந்த வழிகளில் தங்களுடைய நிதி அறிவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். இது சம்பந்தமான தகவல்களை இற்றைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் மூலம் தங்களுக்கான வாழ்விற்கு தேவையான நிதி அறிவையும் அதன் மூலம் ஒரு செழுமையான வாழ்வையும் அவர்கள் பெற்று வாழ முடியும். இவ்வளவு நேரம் வந்து நிதி சார்ந்த விஷயங்கள், நிதியியல்ல வந்து சொல்லப்படுகின்ற பல முக்கியமான அம்சங்கள், மக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள், நிதியியல் சார்ந்த நிறுவனங்கள் மூலமாக ஏமாற்றப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் மக்கள் மத்தியில் நிறைய வந்து காணப்படுகிறது. எனவே அதிலிருந்து மக்கள் எப்படியெல்லாம் வெளிவர வேண்டும் அல்லது அந்த விழிப்புணர்வை வந்து பெற்று அது சார்ந்த விஷயங்களில் மக்கள் எப்படி பயணிக்க வேண்டும், இலங்கை மத்திய வங்கியினுடைய வகிபங்கு இதில் வந்து எப்படியெல்லாம் காணப்படுகிறது, செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிதி விழிப்புணர்வு மாதம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு மாத காலப்பகுதியில் அதிகமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் என்றதுக்காக மத்திய வங்கி முனைப்போடு செய்கின்ற பல விடயங்களை இன்றைய நாளில் நாங்கள் இந்த நேர்காணல் மூலமாக வந்து கலந்துரையாடினோம். எனவே இந்த ஒரு மாத காலம் என்றது தனியினை வந்து விழிப்புணர்வுக்கு மாத்திரமே இல்லாமல் இந்த விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்கள் காலாகாலமும் இனி வரப்போகின்ற நாட்கள்லையும் கூட மக்கள் வங்கி மூலமாக மத்திய வங்கி மூலமாக நிறைய பேருக்கு அது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு தேவையும் கடமையும் வந்து காணப்படுகிறது. எனவே அது சார்ந்த விஷயங்களையும் துறை சார்ந்த நிபுணர்கள் மூலமாக வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முனைப்பான நடவடிக்கைகளை மத்திய வங்கி செய்து கொண்டு வருகின்றது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. கடைசியாக எங்களுடைய நேர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எனவே நாங்கள் சொன்னது போல உங்களுடைய நிதி சம்பந்தமான, செல்வம் சம்பந்தமான அறிவை நீங்கள் எந்தெந்த வழிகளில் முடியுமோ அந்தந்த வழிகளில் நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய குழந்தைகள், சிறுவர்கள் எல்லோருமே சிறு வயதிலிருந்தே இதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது சம்பந்தமான தகவல்களையும் நீங்கள் இற்றைப்படுத்தி கொள்ள வேண்டும். உலக பரிணாம வளர்ச்சியில் உலகம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதற்கேற்ற வழியிலே நிதியியல் முறைமைகளும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அதுக்கேற்ற வகையிலே நாங்களும் மாறி அதன் மூலம் அடையக்கூடிய உச்சபட்ச பயனை பெற்று இன்புற வாழ வேண்டும். அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நிச்சயமாக. எனவே கால மாற்றம் என்றது நிறைய விஷயங்களை வந்து மாறிக்கொண்டு வருகிறது. அந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப நாங்களும் மாற வேண்டிய தேவை வந்து காணப்படுகிறது. எனவே அசல் நகல் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் இருக்குது. எனவே போலியானதை கண்டு அதில் வந்து ஏமாறாமல் நிதியியல் சார்ந்த விஷயங்களில் நிறைய அக்கறையும் கரிசனையும் உங்களுக்கு வந்து இருக்க வேண்டும் என்றதுக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பல விடயங்களை வந்து நாங்கள் ஞாபகப்படுத்தி இருந்தோம். எனவே அதனுடைய அடிப்படையில் இன்றைய நாளில் பாலகிருஷ்ணன் சிவதீபன், மூத்த உதவி பணிப்பாளர், வங்கி மேற்பார்வையாளர் திணைக்களம், இலங்கை மத்திய வங்கியிலிருந்து வருகை தந்து இந்த நிதி விழிப்புணர்வு மாதம் தொடர்பிலான பல விடயங்களை எங்களோடு வந்து பகிர்ந்திருந்தார். எனவே அவருக்கு எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாக மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம்.